என்ன கேட்டிருக்கான்? எனக்கு ஓட்டு போடுங்க, என் கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டிருக்கான். ஆனா ராசப்ப என்ன கேக்குறான்? எனக்கு ஓட்டு போடாதீங்க, எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கிறான். அட எதிர்கட்சிக்காரனா இருந்தாலும் சொல்லணும் இல்லப்பா. இதுல இருந்து என்ன தெரியுது? எவன் ஒருத்தன் பதவி வேண்டாங்கிறானோ அவங்கிட்ட தாயா பதவியை கொடுத்து பார்க்கணும். அப்ப தாயா இந்த நாடு உருப்படும், இந்த ஊர் உருப்படும், நாமளும் உருப்படுவோம். அம்மா, எலெக்ஷன் அன்னைக்கு நெல்லு குத்த போயிடாதீங்கம்மா, ஓட்டு குத்த வாங்கம்மா. குத்துற ஓட்ட பார்த்து குத்துங்கம்மா. வாக்குகள் வித்தியாசத்தில் வேலுச்சாமி கவுண்டர் முன்னணியில் இருக்கிறார். கொடுத்த காசெல்லாம் தொகுதிக்குள்ள போய் செலவு பண்ணீங்களா இல்ல வப்பாட்டிகளுக்கு சீலை வாங்கி கொடுத்தீங்களா? இல்லையா, எல்லாம் தொகுதி தான் செலவு பண்ணா. பின்ன எப்ப 1500 ஓட்டு லீடிங் இருப்பேன்? 10,000 ஓட்டு கல்லோட்டு வேற போட்டுருங்களா? பின்னால என்னவாங்க? ஏண்டா லீடிங் 1500 ஓட்டு தான் 10,000 வாழ வடிக்கிறானுங்க. சரி ராசுப்பேன் அவர் தாங்க, அவருக்கு கூட சொல்லிக்கிறாங்க. மாமன் ஜெயிச்சா அவனுக்கு சந்தோஷம் தானே? என்னடா அர்த்தமெல்லாம் பேசிட்டு இருக்க? ஆமாங்க, தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்ச பிறகு எனக்கு ஓட்டு போடாதீங்க, எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கன்னு போய் டோர் கன்வென்ஸ் பண்ணல. ஆமாங்க. ஏண்டா மாமனும் மருமகனும் சேர்ந்து எனக்கே அல்வா கொடுக்குறாங்களா? சுத்தமான நெய்னால் தயாரிக்கப்பட்ட அல்வா. முதல் சுற்று நிலவரப்படி ராசப்பன் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னணியில் இருக்கிறார். என்ன அவங்க கூட ஆடு எங்க கூட ஆடு போடா. இறுதி சுற்று எண்ணிக்கை நிலவரப்படி ராசப்பன் 18,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். கேட்டியா எப்படி? கூப்பிடுங்கடா அவனை. எம்எல்ஏவா தலையில கை வச்சு உட்கார்ந்து அசிங்கமா நினைப்பாங்களா? கூப்பிடு. அவட சந்தோஷமா வா. இப்ப என்ன நடந்து போச்சு இப்படி வர்ற? மாமன் தோத்து போனதுல உனக்கு சோகமா இருக்க. நடிப்பை மெயின்டைன் பண்றான் பாரு. நடிப்புங்களா அண்ணா? அனுதாபப்பட்டா நம்ம ஜனங்க ஓட்டு அள்ளி வீசிடுவான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். அதனாலதான் இந்தியாவிலேயே எந்த கேண்டிடேட்டும் வைக்காத கோஷ்ட வச்சான். எனக்கு ஓட்டு போடாதீங்க, எதிர்கட்சிக்காரன் எங்க மாமனுக்கு ஓட்டு போடுங்கண்ணா. பையனுக்கு பதவி ஆசையில நினைச்சுக்கிட்டு ஜனங்க பூரா ஓட்டு அள்ளி வீசிட்டாங்க. பெரிய ராஜதந்திரி பாணி. தாந்திரியும் இல்லைங்க, மூந்திரியும் இல்லைங்கண்ணா. இங்க இருக்கிறது வெள்ள மனசுங்க. அப்படியே அள்ளி ஜனங்கட்டு விட்டாரு, முத்திரையை குத்தி போட்டாங்க. சரி போய் லட்சியத்தை நிறைவேற்றுவாங்க. என்னங்க லட்சியம்? அட அம்மனி கல்யாணம் பண்ணதான் அரசியலுக்கு வந்தீங்க. அதாருங்க எங்க லட்சியமே. ஏங்க அப்ப தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவங்க பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்ணதுக்கு என்ன இழிச்ச வாயினுங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏன்டா ஏற்படுத்த சொல்றேன்? அப்படி நாங்க நல்லது பண்ணா மத்த ஜெயிச்சவெல்லாம் எங்க வீட்டு முன்னால வந்து கல்யாணம் தெரிஞ்சானா ஏன்டா நல்லது பண்ணீங்கன்னு நீ காப்பாத்துவியாடா? சரி விடு விடு விடு. என்ன வார்த்தை கேட்டாண்டாம? ஏன்டா வழக்கம் போல தொகுதிக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாமாப்பா. டேய் அல்ல கைகளா வாங்க வாங்கடா. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட் சொல்லுது. டேய் அல்ல கையினுடைய ரூல்ஸ் என்னடா? வாழ்க ஒளிக அங்கேயே இருங்க. எம்எல்ஏ ராசப்பன்.